பிரைஸ் த லார்ட். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நல்ல காலை வேளையில் கர்த்தருடைய வார்த்தை மூலமாய் உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். 2 நாளாகமத்தின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 5 முதல் 7 வசனங்கள் நான் வாசிக்கிறேன். ஊரியின் புத்திரனாகிய ஊரியின் குமாரன் பெசலெயேல் உண்டு பண்ணின வெண்கல பலிபீடமும் அங்கே கர்த்தரின் வாசஸ்தலத்திற்கு முன்பாக இருந்தது. சாலமோனும் சபையாரும் அதை நாடி போனார்கள். அங்கே சாலமோன் ஆசரிப்பு கூடத்துக்கு முன்பாக கர்த்தரின் சந்நிதியில் இருக்கிற வெண்கல பலிபீடத்தின் மேல் 1000 சர்வாங்க தகன பலிகள் செலுத்தி பலியிட்டான். அன்று ராத்திரியிலே தேவன் சாலமோனுக்கு தரிசனமாகி, நீ விரும்புகிறதை கேள், என்னிடத்தில் கேள் என்றார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, சாலமோன் சபையார் ஆசரிப்பு கூடாரத்துக்கு சென்று அங்கே வெண்கல பலிபீடத்திற்கு முன்பாக சென்று அவர்கள் கர்த்தருக்கு 1000 பலி செலுத்தினார்கள். அப்பொழுது தேவன் தரிசனமாகி சாலமோனை பார்த்து கேட்கிறார், நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் என்று சொல்லுகிறார். இந்த 5ஆம் வசனத்தில் ஒரு வார்த்தை வருகிறது. சாலமோனும் சபையாரும் அதை நாடி போனார்கள். ஆசரிப்பு கூடாரத்தில் இருக்கிற வெண்கல பலிபீடத்தை நாடி போனார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சாலமோனுக்கு ஞானம் இல்லை, எப்படி ஜனங்களை வழிநடத்த வேண்டும் என்கிற போதுமான ஒரு திறன் அவனுக்கு இல்லை. தாவீதை போல இந்த சாலமோன் ஒரு பராக்கிரமசாலி இல்லை. எந்த தகுதியும் எந்த திறமையும் இல்லாத அந்த சாலமோன் தனக்கு திறமையை வளர்த்து கொள்ள, ஞானத்தை பெற்றுக்கொள்ள அவன் ஆசரிப்பு கூடாரத்தை நாடி சென்றான். அல்லேலூயா. அந்த ஆசரிப்பு கூடாரத்தை நாடி சென்று அங்கே இருக்கிற வெண்கல பலிபீடத்திலே 1000 சர்வாங்க தகனிகளை பலிகளை இட்டான். இன்றைக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் நம்மை ஆஸ்வதிக்க வேண்டுமானால், நம்முடைய தேவைகளை சந்திக்க வேண்டுமானால், நம்முடைய விண்ணப்பத்தை அவர் கேட்டு நாம் விரும்புகிறதை நமக்கு தர வேண்டுமானால், ஆசரிப்பு கூடாரமாய் இருக்கிற இன்றைக்கு திருச்சபையை நாம் நாடி போக வேண்டும். ஹல்லேலூயா. நம்ம சபைக்கு போகணும், ஆண்டவரை ஆராதிக்கணும், திருச்சபையை போய் ஆண்டவரை ஆராதிக்கணும். ஹல்லேலூயா. எப்படி இந்த சாலமோனும் சபையாரும் ஆசரிப்பு கூடாரத்தை நாடி சென்றார்களோ, அதே போல இன்றைக்கு ஆசரிப்பு கூடாரத்துக்கு ஒப்புமையா இருக்கிற திருச்சபையை ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் நம்ம நாடி போக வேண்டும். திருச்சபையில போய் நம்ம ஆண்டவரை ஆராதிக்கும் போது, அவர் சமூகத்தில் நம்மை தாழ்த்தும் பொழுது நம்மை ஆண்டவர் உயர்த்த வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. இந்த காலை வேளை இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நாம் ஒவ்வொருத்தரும் திருச்சபையை நாடி செல்வோம். நம்முடைய தேவைகள் சந்திக்கப்படுகிற இடம் தேவனுடைய ஆலயம். நம்முடைய கட்டுகளை உடைக்கிற இடம் தேவனுடைய ஆலயம். நம்முடைய வாழ்க்கையில நாம் எதெல்லாம் விரும்புகிறோமோ அதையெல்லாம் கொடுக்கிற இடம் தேவனுடைய ஆலயம். நம்முடைய வாழ்க்கையில நம்மை ஒரு புதிய மனுஷனாய் மாற்றி நம்மை ஆஸ்வதிக்கிற இடம் தேவனுடைய ஆலயம். எனவே சாலமோனும் சபையாரும் அந்த ஆசரிப்பு கூடாரத்தை நாடி சென்றது போல, இன்றைக்கு இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளை நீங்களும் நானும் ஆலயத்தில் கர்த்தரை நாடி செல்ல வேண்டும். அல்லேலூயா. இப்போ இந்த சாலமோன் தேவனுடைய ஆலயத்துக்கு சென்று 1000 சர்வாங்க தகன பலிகளை செலுத்தினான். அல்லேலூயா. நாம் ஆலயத்தில் போய் நம்ம என்ன செய்யணும்? நம்மை பலியாக ஒப்பு கொடுக்கணும். அன்றைக்கு 1000 பலிகளை செலுத்தினது போல இன்றைக்கு நாம் ஒரு பலி செலுத்த முடியாது. ஆனால் தேவன் விரும்புகிற பலி நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான நம்முடைய இருதயமே, நம்முடைய இருதயத்தை தாழ்த்தி நம்முடைய பொல்லாத வழிகளை விட்டு நம்ம தேவ சமூகத்தில் போய் கண்ணீரோடு கூட நம்ம அவர் சமூகத்தில் ஒப்பு கொடுத்து நம்மை ஒரு பலியாக, எப்படி ஒரு பலியை கொண்டு தேவனுக்கு முன்பு வைக்கிற ஒரு பலி பொருளை கொண்டு எப்படி வைக்கிறோமோ அதே போல் நம்மை முழுவதும் பலியாக செலுத்தி ஆண்டவற்றை போய் நம்முடைய குற்றங்களையும் குறைகளையும் அறிக்கை செய்துவிட்டு அல்லேலூயா தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுக்கும் போது, நம்மை தாழ்த்தும் போது தேவன் நம்மை உயர்த்த அவர் போதுமானவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அவர் தேவனுடைய ஆலயத்தில் போய் நம்ம என்ன நம்மை தாழ்த்தணும். அந்த தாழ்மையின் பலியை ஆண்டு எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. தேவ சமூகத்தில் போய் நான் ஒன்றும் இல்லாதவன் ஆண்டவரே. அல்லேலூயா. நம்ம நம்ம ஒரு அந்தஸ்துல பெரிய ஆளா இருக்கலாம், பொசிஷன்ல ஒரு பெரிய ஆளா இருக்கலாம், பெரிய அதிகாரியா இருக்கலாம், யாராக இருந்தாலும் சரி, அந்த தேவனுடைய ஆலயத்தில் போய் அவர் நாடி போகும்போது, அவர் நம்மை தாழ்த்தும் போது நம்மை உயர்த்த அவர் போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா. எனவே இந்த சாலமோன் ஆசரிப்பு கூடாரத்தை நாடி சென்றான். வெண்கல பலிபீடத்தில் போய் 1000 சர்வாங்க தகன பலியை செலுத்தினான். கர்த்தர் தரிசனமானார். நீ விரும்புகிற என்னிடத்தில் கீழ் என்று சொன்ன பொழுது இந்த சாலமன் கேட்டான், ஆண்டவரே, 10ஆம் வசனம், நான் இந்த ஜனத்துக்கு முன்பாக வரத்துமாய் இருக்கத்தக்க ஞானத்தையும் அறிவை எனக்கு தந்தருளும், ஏராளமாய் இருக்கிற இந்த உம்முடைய ஜனத்தை நியாயம் விசாரிக்கத்தக்கவன் யார் என்றான். அப்பொழுது தேவன் சாலமோனை நோக்கி, இந்த விருப்பம் உன் இருதயத்தில் இருந்தபடியால் நீ ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் கனத்தையும் உன் பகைஞரின் புராணனையும் நீடித்த ஆயுசை கேளாமல்
நான் உன்னை அரசாள பண்ண என் ஜனத்தை நியாயம் விசாரிக்கத்தக்க ஞானத்தையும் விவேகத்தையும் நீ கேட்டபடியினால் ஞானமும் விவேகம் தந்திருக்கிறதும் அல்லாமல் உனக்கு முன் இருந்த ராஜாக்களை பார்க்கிலும் உனக்கு பின் இருக்கிற ராஜாக்களாகிலும் இல்லாத ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் கனத்தையும் உனக்கு தருவேன் என்று சொல்லி அது சாலமோனை ஆஸ்வதிக்கிறார். இன்றைக்கு இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளை, நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறீங்களா? வேதனையோடு கொண்டிருக்கிறீங்களா? கவலையோடு கொண்டிருக்கிறீங்களா? இன்னைக்கு தேவனுடைய ஆலயத்தை நாடி செல்லுங்கள். அல்லேலூயா. அநேக மனிதர்கள் உலக மனுஷன் நாடி செல்வார்கள். தங்கள் தேவைகள் பூர்த்தியாவதற்காக, தங்கள் கஷ்டம் நீங்குவதற்காக தேவ மனுஷன் அநேக உலக மனுஷனை நாடி செல்லுகிறார்கள். ஆனால் நாம் உலக மனுஷன் நாடி செல்லும் போது நம்முடைய வாழ்க்கையில ஒருபோதும் நம்முடைய கஷ்டம் தீராது, நெருக்கம் தீராது. ஆனால் தேவனுடைய ஆலயத்தை நாம் நாடி செல்லும் பொழுது தேவன் நம்மை ஆசிரித்து உயர்த்த வல்லமுள்ளவராய் இருக்கிறார். ஆமென். எனவே இந்த காலை வேளையில் நாம் ஒவ்வொருத்தரும் கர்த்தருடைய ஆலயத்தை நாடி செல்வோம். ஆமென். தேவனுடைய ஆலயத்தை நாடி செல்லும் பொழுது அல்லேலூயா, தேவன் நம்மை ஆஸ்வதிக்க போதுமானவராக இருக்கிறார். ஜெபிப்போமா? பரலோக தேவனே, இந்த இறைவார்த்தை கேட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளை நாங்கள் ஆஸ்வதிக்கிறோம். சாலமோனும் சபையாரும் ஆசரிப்பு கூடாரத்தை நாடி சென்றது போல நாங்கள் இன்றைக்கு திருச்சபையை வந்து உம்மை நாடி வந்து உம்மை ஆராதிக்க எங்களை பலியாக ஒப்புக் கொடுக்க உதவி செய்வீராக. நாங்கள் உங்களுடைய சமுதிரம் வந்து ஜெபிக்கும் போது எங்கள் விருப்பத்தை எல்லாம் நிறைவேற்றுவீராக. இந்த இறைவார்த்தை கேட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளையும் கர்த்தர் ஆஸ்வதிங்க. அந்த நாளுக்குரிய கிருபை கொடுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன். காட் bless you. உங்கள் யாவரையும் கர்த்தர் ஆஸ்வதிப்பாராக. இந்த நாள் உங்களுக்கு இனிமையாய் அமையட்டும். ஆமேன்.